உங்களை ஒரு நாள் பூரா நடக்காமல் ஒரு கதிரையிலே உட்கார சொன்னால் இருப்பீங்களா? அதுவே உங்களை 29 வருஷம் அப்படியே உட்காரண்டா இருப்பீங்களா? இன்றைக்கு 29 வருஷம் நான் வீல் சேரில் வந்து 24 செப்டம்பர் 96 மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நான் என்ன மாதிரி நிறைய ஈழத்தமிழர்கள் அன்றைக்கு நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க கிளிநொச்சியில் நடந்த சண்டேயில். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், நிறைய வாட்டி பேசியாச்சு. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற விஷயம், எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறீங்க, இதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கிறீங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறீங்க, எப்படி உங்களை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கொண்டுருங்க. இது இன்றைக்கு வந்ததில்லை, இதுக்கு இன்றைக்கு வாரதுக்கு 29 வருஷம் எடுத்துருக்கு, எண்ணம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுவே 29 வருஷத்துக்கு முதல் நான் வீல் சேரில் வந்தோடனே இந்த மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்றா யாராலையுமே இமேஜின் கூட பண்ண முடியாது. நல்லா நடந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் திடீரென்று வீல் சேரில் வந்து நடக்க முடியாது என்று சொல்லி டயக்னோஸ் பண்ண பிறகு அந்த மிகப்பெரிய சேலஞ்சே உங்களோட மூளைக்கும் உங்களோட உடம்புக்கும் இருக்க பெட்டர். அதாவது உங்களோட விரலெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்குது, திடீரென்று கூட மூவ் பண்ண முடியலை. உங்களோட பிரெயின் வந்து உங்களோட காலுக்கு சொல்லும் உன்னால் நடக்க முடியுமென்று, ஆனால் பாடி சொல்லுது உன்னால் முடியலையாண்டு. அந்த சேலஞ்ச் ஒரு பெரிய, இன்றைக்கு நான் அதை பற்றி பேசுகிறேன், 29 வருஷத்துக்கு பிறகு அதை பற்றி கதைக்கிறேன். ஆனால் அந்த உடனே ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் எவ்வளோ நாள் எடுத்துச்சு, எவ்வளோ டிப்ரெஷனில் நான் இருந்தேன். எத்தனை வாட்டி நானே என்ன முடிச்சுக்கலாம் என்று கூட ஜோதிச்சிருக்கேன். ஏனெண்டா எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலை, இந்த லைஃப்பில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியலை, என்னால் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கும், என்னால் எனக்கு என்ன செய்ய முடியுமென்று எனக்கு தெரியலை. இதையெல்லாம் இன்றைக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் எல்லா லைஃப்லையுமே சிரிப்புகள் சந்தோஷங்கள் மட்டும் இருக்காது, உங்களுக்கே தெரியும், இப்படி தான் இருக்கும் லைஃப். அதனால் எனக்குள்ளேயும் பெயின், எனக்குள்ளேயும் கவலை, எனக்குள்ளேயும் வருத்தம், எனக்குள்ளேயும் டிசப்பாயின்மெண்ட், எனக்குள்ளேயும் தாங்க முடியாத துக்கங்கள், துயரங்கள் இருக்கு. ஆனால் அது இப்படியா நாட்களில் தட்டி பார்த்துட்டு போயிடும். ஆனால் கூடுதலாக வந்து நிறைய கிராட்டிடியூட் இருக்கு, அப்ரிசியேஷன் இருக்கு. இப்போ நான் யோசிக்கிறது, ஓகே அந்த டைமில் என்ன நடக்கலாம் போயிட்டு அந்த டைமில் நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் நடக்கிற பற்றி யோசிக்கிறதே இல்லை. நான் வீல் சேரில் இருக்கிறேன்னு எனக்கே தெரியறது இல்லை. ஏன்னா இந்த லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிட்டு, அது ஒரே ஒரு காரணம், நான் எந்த லைஃப்பை ஏற்றுக்கொண்டு என்ன அக்செப்ட் பண்ண காரணத்தினால மட்டும்தான். ஸோ எனக்கு கிடைச்ச காதல் கூட, எனக்கு கிடைச்ச தூய்மையான காதல் கூட நான் வீல் சேர்லேருந்து வந்ததால தான். அவங்களே சொல்லியிருக்காங்க, நீ மட்டும் நடந்துருந்துச்சுன்னா திரும்பி கூட பார்த்துக்க மாட்டேங்க. ஸோ அப்படி என் லைஃப்பில் நடந்த நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நான் வீல் சேரில் இருக்கிற காரணத்துக்காக வந்திருக்கு. அப்போ இப்போ பார்க்க போனால் நான் நடந்திருந்தால் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நடக்காமல் இருக்கிற காரணம் எப்படி இருக்கிறேன்னு, அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறேன்றது எனக்கு விளங்குது. ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி, நல்ல ஒரு அப்ரிஷியேஷன், ஸ்போர்ட்ஸ், எனக்கு பிடிச்ச இடத்துல நான் போய் என்னால் வந்து ஷைன் பண்ண முடியும், நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட், நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஆக்கிற கம்ப்ளிமெண்ட்ஸ், ஒரு தைரியமான மைண்ட் செட், அப்படி இப்படின்னு இது எல்லாமே எனக்கு கொடுத்தது இந்த வீல் சேர் தான். ஸோ அப்படி கொடுத்த ஒரு நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு சந்தோஷமாக எப்பயுமே நம்மளை பற்றி நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு உறவு, அப்படியெல்லாம் ஒரு ஆக்களுக்கு கிடைக்கிறது, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வீல் சேராக இருக்கும் பொழுது அந்த வீல் சேரை நான் வந்து வெறுக்க முடியாது. அந்த நாளை நினைச்சு பார்க்குறேன், அந்த நாளில் நடந்த விஷயங்கள் வந்து இந்த மைண்டுக்குள்ளே படமாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் இவ்வளோ சுற்றி இருந்தாலும் இவ்வளோ கொடுத்ததுனால கொஞ்சம் லவ் தான் பண்ணுறேன். ஆமாம், இந்த கால்களை பறித்து என்னால் நடக்க முடியாமல் பண்ணுறதையோடைய நடக்க முடியாமல் இருந்த என்னால் இவ்வளோ விஷயம் பண்ண முடியும் என்று சொல்லி என் லைஃப் அப்படி பார்க்குறதுக்கு வச்சதே அந்த ஒரு இன்சிடெண்ட் தான். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்களும் முடிஞ்சால் என்ன நெகட்டிவாக நடந்திருக்குதோ அந்த நெகட்டிவ்லேருந்து என்ன பாசிட்டிவ் உங்களுக்கு வந்திருக்குன்னு அந்த பாசிட்டிவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான கிராட்டிடியூட் லைஃபாக இருக்குது. ஸோ 24 செப்டம்பர் ஒவ்வொரு வருஷமும் நான் நன்றி சொல்கிறது, இப்படி ஒரு லைஃப்பை கொடுத்து என்னை இப்படி ஒரு லைஃப்பை பார்க்க வச்சதுக்கு மிக்க நன்றி. கஷ்டங்கள்
பறந்து போகட்டும். நான் சொல்கிற கோட் வந்து தடைகள் எதுவும் இல்லை, திசை மாற்றங்கள் மட்டுமே. இங்கிலீஷ் சொல்ல போனால் தேர்ஸ் நோ ரோட் பிளாக், தேர்ஸ் ஆல்வேஸ் எ டீட்டோ. அதாவது வாழ்க்கையை வந்து ரோட் பிளாக் மாதிரி நின்றாது, அங்கே எங்கே திரும்பி பார்த்தா வேறு பாதைகள் இருக்குது எங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு.